Good morning student. Number 12th Maths Chapter 2 Complex number பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 2.28 பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. If z equal to cos theta plus I into sin theta so that z power n plus 1 by z power n equal to 2 cos n theta and z power n minus 1 by z power n equal to 2i sin n theta. அதாவது z அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஒரு கலப்பு எண் கொடுத்தாச்சு. இப்போ இது ரெண்டையும் நாம ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி டி மார்கன் லா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருப்போம். cos theta plus I into sin theta whole power n அப்படின்னு எப்படி எழுதலாம்? cos n theta plus I into sin n theta அப்படின்னு எழுதலாமா? இந்த பவர்ல இருக்கிறத நம்ம என்ன பண்ணோம்? ஆங்கிள்ல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இதுதான் டி மார்கன். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம क्वेश्चनல கொடுத்திருக்கிறது எழுதிக்கலாமா? z equal to cos theta plus I into sin theta இது கொடுத்தாச்சு. இப்போ நம்ம z பவர் n ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப z பவர் n அப்படினா இது எப்படி எழுதலாம்? cos theta plus I into sin theta whole power n அப்படினு எழுதலாமா? இந்த n என்ன பண்ணனும்? உள்ளார கொண்டு வரணுமா? இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த லா கொண்டு யூஸ் பண்ணனும். அப்ப n உள்ளார கொண்டு வந்தா எப்படி எழுதலாம்? cos n theta plus I into sin n theta. இதான் என்னது? z பவர் n ஓட வேல்யூ. இப்போ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? 1 by z பவர் n. அப்ப 1 divided by z பவர் n. இது எப்படி எழுதலாம்? z whole பவர் மேல கொண்டு போய்ட்டோம் அப்படினா z பவர் minus n அப்படினு எழுதிடலாமா? ஓகேவா? இதையும் நாம எப்படி எழுதலாம்? இந்த இடத்துல நெகட்டிவ் வந்தா நம்ம என்ன சொல்லிருந்தோம்? cos theta plus I into sin theta whole power minus n அப்படினா cos n theta minus I into sin n theta னு. இந்த நெகட்டிவ் இங்க போடுறோம், n கொண்டு வந்து ஆங்கிள்ல மல்டிப்ளை பண்ணு. அப்ப அதே மாதிரி இத போட்டோம்னா cos n theta minus I into sin n theta அப்படிங்கிறது நமக்கு. இத ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படினு வெச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2 ரெண்டையும் ஆட் பண்ணா ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரும். ரெண்டையும் மைனஸ் பண்ணா செகண்ட் ஆன்சர் வந்துருமா? அப்ப ஈக்குவேஷன் நம்பர் 1 plus 2 ரெண்டையும் ஆட் பண்றனா இது கேன்சல் ஆகும். இது பாருங்க, I அப்படிங்கிறது நெகட்டிவ்ல இருக்கா? இந்த இடத்துல சாரி, இதுல பாசிட்டிவ்ல இருக்கு, இதுல என்ன இருக்கு? நெகட்டிவ்ல இருக்கு. அப்ப இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிருமா? அப்ப zn plus 1 by z power n equal to 2 cos n theta அப்படின்னு ஆன்சர் வரும். இது ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய ஆன்சர். செகண்ட் ஒன்னா 1 minus 2. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணிக்கலாமா? zn divided by, அதாவது z power n minus 1 divided by z power n அப்படினா இது நெகட்டிவ் ஆயிரும், இது என்னவா இருக்கும்? பாசிட்டிவா மாறும். அப்ப இந்த ரெண்டு டேர்ம் காஸ்ட் கேன்சல் ஆயிரும். sin அப்படிங்கிறது 2 டைம்ஸ் வருமா? அப்ப 2i sin n theta அவ்வளவுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது என்ன பண்றோம்? டி மார்கன் லா அப்ளை பண்றோம். நெக்ஸ்ட் 1 divided by z power n என்னன்னு கண்டுபிடிச்சறோம். ரெண்டையும் பிளஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் ஆன்சர், ரெண்டையும் மைனஸ் பண்ணா செகண்ட் ஆன்சர். ஓகேவா? அவ்வளவுதான் இந்த சம். நெக்ஸ்ட் 29 பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் 2.29 என்ன கொடுத்திருக்காங்க? simplify sin pi by 6 plus I into cos pi by 6 whole power 18. ஓகேவா? cos sin ரெண்டு வேல்யூ கொடுத்தாச்சு, whole power 18 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதை நாம சிம்பிளிஃபை பண்ணணும்.
நமக்கு போலார் ஃபார்ம் அப்படின்னா எப்படி இருக்கணும்? cos theta plus I into sin theta இருக்கணுமா? கரெக்டா? அப்ப இதுல பாரு sin theta அதுக்கப்புறம் தான் cos theta இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு I காமனா வெளிய எடுத்துடலாமா? ரெண்டுல இருந்து நான் I வெளிய எடுக்கிறேன்னு வெச்சுக்கோங்க. அப்ப I வெளிய எடுத்தா பவர் என்ன இருக்கு? 18 இருக்கா? அப்ப I பவர் 18 எழுதணுமா? கரெக்டா? இப்போ இங்க பாரு cos pi by 6 minus I into sin pi by 6 whole power 18 கரெக்டா பாருங்க I உள்ளார மல்டிப்ளை பண்ணா இந்த இடத்துல I ன்னு வருமா இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணுமா I ஸ்கொயர் ஓட வேல்யூ -1 ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கா அப்ப பிளஸ் ஆயிடும் இப்போ என்ன பண்ணோம் இந்த 18 உள்ளார கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட் I பவர் 18 க்கு வேல்யூ என்னன்னு பார்ப்போம் இதை எப்படி எழுதுவோம் I பவர் 4 அதாவது 4 னா எப்படி எழுதலாம் I பவர் 16 I பவர் 2 ன்னு எழுதலாமா கரெக்ட்டா பாருங்க I பவர் 16 I பவர் 2 ஆட் பண்ணா I பவர் 18 அப்ப இதனோட வேல்யூ என்ன ஆயிரும் 1 ஆயிருமா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல போடுலாம் இப்போ இத 18 உள்ளார கொண்டு வா cos 18 pi by 6 minus I sin 18 pi by 6 இதனோட வேல்யூ நமக்கு 1 ன்னு தெரியும் இதனோட வேல்யூ என்னது -1 அப்ப 1 -1 into இதை இதல கேன்சல் பண்ணலாமா 3 டைமா அப்ப cos 3 pi minus I இதை கேன்சல் பண்ணாலும் sin 3 pi சரி இப்போ cos n pi அப்படினா அதோட ஜெனரல் ஃபார்முலா என்னது -1 பவர் n n க்கு பதிலா 3 போடுங்க அப்ப cos 3 pi equal to -1 power 3 னா என்ன ஆன்சர் வரும் -1 sin n pi அப்படினா அதோட வேல்யூ என்னது 0 அப்ப இந்த டேர்ம் என்ன ஆயிரும் 0 ஆயிரும் இந்த டேர்ம் என்ன வரும் -1 அப்படி நமக்கு வரும் அப்ப ஆன்சர் வந்து -1 -0 இப்ப ஆட் பண்ணோமா +1 இதுதான் இதனுடைய ஆன்சர் ஓகேவா புரியுதா நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம்பிள் பண்ணலாமா எக்ஸாம்பிள் 2.13 2.13 என்ன கொடுத்திருக்காங்க இதேதான் simplify 1 plus cos 2 theta plus sin 2 theta divided by 1 plus cos 2 theta minus sin 2 theta whole power 30 இப்படினா இதனோட வேல்யூ என்ன ஓகேவா क्वेश्चन பாருங்க இன்னொரு டைம் சொல்றேன் 1 plus cos 2 theta plus I into sin 2 theta 1 plus cos 2 theta minus I into sin 2 theta whole power 30 உடைய வேல்யூ என்ன அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் சேம் போன சம் போட்டோம்ல அதே மாதிரியே தான் நம்ம எடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் பாருங்க let z அப்படினு நம்ம இந்த டேர்ம் எடுத்துக்கிறோம் அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்ப z equal to cos 2 theta plus I வரணுமா இல்ல I வரணும் சாரி I क्वेश्चन I போட்டுக்கோங்க I into sin 2 theta ஓகேவா அப்ப இந்த டேர்ம் நான் என்ன பண்ணிட்டேன் z அப்படினு எடுத்துட்டேன் சரி இதுல நெகட்டிவ் வந்தா இது எப்படி எழுதலாம் இப்போ 1/z போடுறேன்னு வெச்சுக்கோங்க 1/z அப்படினா 1 divided by cos 2 theta plus I into sin 2 theta இது கான்ஜுகேட் எடுப்போமா அப்ப இது எப்படி எழுதலாம் cos 2 theta minus I into sin 2 theta divided by cos 2 theta minus I into sin 2 theta அப்படினு எழுதிக்கலாமா ஓகேவா இப்போ 1 ஆல மல்டிப்ளை பண்ணா அந்த டேர்ம் அப்படியே தான வரும் cos 2 theta minus I into sin 2 theta divided by இது எப்படி எழுதலாம் a plus b a minus b னா a square plus b square அப்ப cos square 2 theta plus sin square 2 theta அப்ப cos square 2 theta sin square 2 theta னா வேல்யூ என்னது 1
அப்போ டிவைடில் 1 வருமா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? cos 2 theta minus I into sin 2 theta divided by 1. அப்போ டோட்டல் ஆன்சர் என்னது? cos 2 theta minus I into sin 2 theta. இப்படியும் போடலாம். இல்ல அப்படின்னா இதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் சம் போட்டோம்ல, எக்ஸாம்பிள் 2.28 போட்டோம்ல, அந்த மாதிரி போட்டாலும் ஈஸி தான். இப்போ அந்த மாதிரி நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ இதை நம்ம z அப்படின்னு வச்சுக்கிட்டோம். இப்போ இது மேலே கொண்டு வந்தா z பவர் மைனஸ் 1 z தான் நம்ம என்ன வச்சுக்கிறோம்? cos 2 theta plus I into sin 2 theta whole power minus 1. டிமார்கன் லா யூஸ் பண்ணலாம். இந்த மைனஸ் அப்படிங்கிறது இங்க வந்துருமா? அப்ப இது எப்படி எழுதலாம்? cos 2 theta minus I into sin 2 theta. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகேவா? இப்படியும் போடலாம், முன்ன போட்ட மாதிரி போடலாம். 2-3 மெத்தட்ல போடலாம். நமக்கு இதுதான் ஈஸியா இருக்கும். அப்ப z அப்படின்னா இது 1/z தான் இந்த வேல்யூ எடுத்து. ஓகேவா? இப்போ நம்ம இதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? क्वेश्चन பாருங்க. 1 plus say cos 2 theta plus I into sin 2 theta whole divided by 1 plus cos 2 theta minus I into sin 2 theta whole power 30. இது எப்படி எழுதலாம்? 1 plus z divided by 1 plus 1 by z whole power 30. இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாமா? 1 plus z divided by 1 plus z divided by z whole power 30. the whole divided by இந்த z மேல வந்துருமா? அப்ப எப்படி எழுதலாம்? z into 1 plus z divided by 1 plus z whole power 30. இந்த டேர்ம் கேன்சல் ஆயிருமா? அப்ப என்ன வரும்? z power 30. z னா நாம என்ன எடுத்துக்கிறோம்? cos 2 theta plus I into sin 2 theta whole power 30. 30 உள்ள கொண்டு வந்துடலாமா? அப்ப எப்படி எழுதலாம்? cos 3 into 2 60 theta plus I into sin 60 theta. இதுதான் என்னோட ஆன்சர். ஓகேவா? இந்த 3 எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா? 2.31 क्वेश्चन பாருங்க. simplify 1 plus I whole power 18. ரெண்டாவது क्वेश्चन -√3 plus 3I whole power 31. ஒரு क्वेश्चन பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 1 plus I முதல்ல இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? இது நம்ம போலார் ஃபார்ம்ல எழுதுவோம். r into cos theta plus I into sin theta அப்படின்னு. ஃபர்ஸ்ட் r அடுத்தது theta கண்டுபிடிப்போமா? r முதல்ல கண்டுபிடிச்சோம். r அப்படினா என்னது? ரியல் பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட்னா என்னது? மெய்ப்பகுதியை ஸ்கொயர் பண்ணோம், கற்பனை பகுதியை ஸ்கொயர் பண்ணோம். மெய்ப்பகுதினா 1 ஸ்கொயர் பண்ணா 1. கற்பனை பகுதினா i ஓட கோஎஃபிஷியன்ட், அதனுடைய வேல்யூ 1 ஸ்கொயர் பண்ணா 1. அப்ப r அப்படினா என்னன்னா √2. இப்போ ஆல்பா கண்டுபிடி. ஆல்பா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் y by x. அப்ப ஆல்பா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி 1 டிவைடட் பை ரியல் 1. அப்ப ஆல்பா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படினா pi by 4. 45 டிகிரி தானே. 1 அப்படினா 45 டிகிரி. இப்போ ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தீட்டாவை என்ன எழுதணும்? ஆல்பாவா அப்படியே எழுதிருக்கோம். அப்போ தீட்டா ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதுவோம்? ஆல்பா. அப்போ பை பை 4 அப்படிங்கிறதே தான் நமக்கு வரும். இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கிறதுனால. சரி, இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? 1 + I ஈக்குவல் டு √2 பிராக்கெட்ல cos pi by 4 plus I into sin pi by 4. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இது போலார் ஃபார்மை கண்டுபிடிச்சோம். இப்போ பவர் என்ன நமக்கு 18 இருக்கு. இப்போ இதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணால் ஆன்சர் பண்ணுவோம். இதை சப்ஸ்டிட் பண்ணலாமா?
1 plus I whole power 18 equal to root 2 எப்படி எழுதிக்கலாம் 1 by 2 whole power 18 எழுதிக்கலாமா கரெக்டாக பாருங்க root 2 1 by 2 whole power 18 இதுக்கு தனியாக 18 போடணுமா அப்போ cos pi by 4 plus I into sin pi by 4 whole power 18 இப்போ டி மார்கன் லா யூஸ் பண்ணி 18 நம்ம உள்ளார கொண்டு வந்துருவோம் இதையும் கேன்சல் பண்ணிடலாமா என்ன ஆகும் 9 2 power 9 cos 18 pi by 4 plus I into sin 18 pi by 4 இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணலாம் இதை மல்டிப்ளை பண்ண 2 power 5 அப்படின்னா நமக்கு தெரியும் எவ்வளவு 2 power 5 னா 32 கரெக்டா 2 power 4 அப்படின்னா 16 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா 32 into 16 எவ்வளோ வரும் 32 3 48 49 50 51 அப்போ இது என்ன ஆன்சரு 512 அப்படின்னு இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 9 pi by 2 plus I into sin 9 pi by 2 இந்த இதுக்கு நமக்கு வேல்யூ தெரியாது அப்போ இந்த ஆங்கிளை நம்ம கொஞ்சம் பிரித்து எழுதிப்போம் எப்படி எழுதுறோம் பாருங்க 512 into cos pi எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 pi plus pi by 2 எழுதலாமா கரெக்டா இது எல்சிஎம் எடுத்து பாருங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 8 8 plus 1 9 pi by 2 வந்துருச்சா அதே மாதிரி தான் இங்கே plus I sin 4 pi plus pi by 2 ஓகேவா சரி இப்போ இது எத்தனாவது குவாட்ரண்ட்ல வரும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டா செகண்டா தேர்டா ஃபோர்த்தா இருக்கும் 2 pi அப்படினாவே நமக்கு எவ்வளோ வரும் 360 அப்போ 4 pi அப்படினாலும் கண்டிப்பாக எங்கே இருக்கும் இது ஒரு 2 pi இது 4 pi 4 பைக்கு மேலே வருது அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன இருக்கும் ஃபஸ்ட்டு குவார்டரில் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு குவார்டரில் எல்லாமே நமக்கு என்னவாக இருக்கும் பாசிட்டிவாக தான் வரும் அப்போ இது எப்படி எழுதலாம் 512 into cos pi by 2 plus I into sin pi by 2 இது cos pi by 2 னா cos 90 டிகிரின்னு அர்த்தம் cos 90 ஓட வேல்யூ 0 sin 90 னா வேல்யூ என்னது 1 அப்ப 512 into 0 plus I உள்ளார மல்டிப்ளை பண்ணா 512 I அப்படிங்க ஓகேவா ரொம்ப ஈஸி ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத போலார் ஃபார்மில் எழுதிடலாம் அதுக்கப்புறம் இதை என்ன வேல்யூ இருக்கோ அதை உள்ளார சப்ஸ்டிட்யூட் பண்ணினா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேவா செகண்ட் சம் பண்ணலாமா செகண்ட் சம் minus root 3 plus 3i whole power 31 கொடுத்துருக்கா ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம போலார் ஃபார்ம் போட்டுக்கலாமா r பிராக்கெட்ல cos theta plus I into sin theta கரெக்டா இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் r கண்டுபிடிக்கணுமா root of இதை ஸ்கொயர் பண்ணோம் root 3 ஸ்கொயர் பண்ணா 3 plus 3 ஸ்கொயர் பண்ணா 9 அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும் ரூட் 12 இதை வெளியே எடுத்தோமா 2 root 3 அப்படின்னு எழுதலாம் ஓகேவா நெக்ஸ்ட் ஆல்ஃபா கண்டுபிடிக்குமா ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் கற்பனை பகுதியை மேலையும் மெய் பகுதியை கீழையும் எழுதலாம் ஓகேவா இதை நீ கேன்சல் பண்ணிடலாமா இப்போ என்ன நமக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் minus root 3 அப்படின்னு வரும் ஆல்ஃபா அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3 ஏன்னா மாடுலஸில் நெகட்டிவாக இருந்தாலும் அது என்ன பண்ணலாம் பாசிட்டிவாக எழுதிக்கலாம் அப்போ ரூட் 3 அப்படின்னா 60 டிகிரி 60 டிகிரி அப்படின்னா எப்படி எழுதுவோம் பை பை 3 அப்படின்னு எழுதுவோம் சரி இப்போ ஆல்ஃபா தான் எழுதிக்கிறோம் தீட்டா எழுதணுமா
இது எத்தனாவது குவாட்ரண்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். செகண்ட் குவாட்ரண்ட் வருமா? கண்டிப்பாக பாருங்க. இது ரியல் பார்ட் மைனஸ் இமேஜினரி ப்ளஸ், அப்போ செகண்ட் பார்ட். அப்போ தீட்டா ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா மைனஸ் பை மைனஸ் ஆல்ஃபா. கரெக்டா? பை மைனஸ் ஆல்ஃபா. அப்போ தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா பை மைனஸ் பை பை 3 அப்படின்னா 2 பை பை 3. கரெக்டா? 3ல இருந்து 1 போச்சுன்னா 2 பை பை 3. இப்போ நம்ம போலார் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னா மைனஸ் ரூட் 3 பிளஸ் 3i ஈக்குவல் டு 2 ரூட் 3 பிராக்கெட்ல காஸ் 2 பை பை 3 பிளஸ் i சைன் 2 பை பை 3. ஓகேவா? போலார் ஃபார்ம்ல எழுதிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? பவர் 31ல கொண்டு வந்து எழுதணும். இங்க எழுதிடலாமா? root 3 minus root 3 plus 3i whole power 31. கரெக்டா? அப்போ இது எப்படி எழுதலாம்? 2 root 3 whole power 31 bracketல cos 2 pi by 3 plus i into sin 2 pi by 3 whole power 31. ஓகேவா? இப்போ 2 into 31 நம்மளால மல்டிப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் அதை அப்படியே வச்சுக்கலாம். 2 root 3 whole power 31 ப்ராக்கெட்டில் 31 உள்ளார கொண்டு வரணுமா? டிமார்கன் லா யூஸ் பண்ணி 2 into 31 அப்போ எவ்வளோ? 62 pi. கரெக்டா? டிவைடட் பை 3 plus I into sin 62 pi divided by 3. ஓகேவா? எழுதிடுமா? இப்போ இதை நம்ம என்ன பண்ண முடியாது? கேன்சல் பண்ண முடியாது. அப்போ ஆங்கிளை கண்டிப்பாக பிரித்து தான் எழுதியாகும். இப்போ எப்படி எழுதலாம்? 2 root 3 whole power 31 cos இது எப்படி எழுதலாம்? 62 வரணும். அப்போ 20 போட்டிங்கன்னா நமக்கு கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். 20 plus 2 pi by 3 போட்டுக்கலாமா? கரெக்டாக பாருங்க, மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 2 into 3 6 அப்போ 60 plus 2 62 வந்துருச்சா? கரெக்டா? plus I sin 20 plus 2 pi by 3. இப்போ 20 4 8 2 இது எல்லாமே எங்கே இருக்கும்? ஃபஸ்ட்டு குவார்டரில் தான் வரும். கரெக்டாக? 2 மேலே போயிட்டாலும் இதுதான் 4 அப்படியே போனோமா 20ங்கிறது இங்கே தான் வரும். ஓகேவா? அப்போ இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எல்லாமே என்னவாக இருக்கும்? பாசிட்டிவாக தான் வரும். அப்போ காஸ் 2 பை பை 3 ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் 2 பை பை 3. ஓகேவா? இப்போ இதுக்கு வேல்யூ தெரியுமா நமக்கு? இதுக்கும் வேல்யூ தெரியாது. அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணோம்? மறுபடியும் பிரித்து எழுதணும். அப்போ 2 root 3 whole power 31 cos pi minus pi by 3 எழுதிக்கலாமா? கரெக்டாக பாருங்க. I into sin pi minus pi by 3 எழுதிக்கலாமா? கரெக்டா? pi minus LCM எடுத்தா 3 3ல 1 போச்சுன்னா 2 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சு. அப்போ இது எத்தனாவது குவாட்ரண்ட்? 180 minus theta அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட். கரெக்டா? இதானே செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் மட்டும்தான் ப்ளஸ், காஸ் நெகட்டிவ்ல வரணும். அப்போ இது மைனஸ் வருமா? 2 root 3 whole power 31 minus cos pi by 3 plus I sin pi by 3. கரெக்டா? இதில் வந்து மைனஸ், சைனில் வந்து ப்ளஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ 2 root 3 whole power 31 pi by 3 அப்படின்னா 60 டிகிரி. sin 60 cos 60 cos 60 டிகிரி அப்படின்னா 1 by 2 plus sin 60 டிகிரி அப்படின்னா root 3 by 2. இதுதான் நமக்கு என்னது? ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? 60 டிகிரி அப்படிங்கும்போது மைனஸ் 1 by 2 plus I root 3 by 2. வேணா 2 வேணா காமனாக எடுத்தாலும் எடுக்கலாம், இல்லை அப்படியே இருக்காது. ஓகேவா? புரியுதா?